ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு சூப் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல இஞ்சி பூண்டு இது மாதிரி நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வைத்த வாழைத்தண்டுகள் நல்லா நார் நீக்கியது எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு நான் அதில் கலந்து வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் பொடியாக நறுக்கி வைத்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க போதும். இந்த சூப் ரெசிபி நான் 2 பேர் அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு பூண்டு ஒரு 4 பல் 5 பல் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ பொன்னிறமும் வந்துடுச்சு. இப்போது வாழைத்தண்டுகளை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு நான் ஒரு சின்ன கப் அளவு சேர்த்துக்கிறேன். கூடவே 200 ml அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். வாழைத்தண்டு உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் அப்பப்போ இது மாதிரி கலந்து விடுங்க. சூப் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். கூடவே நான் கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரை டீஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு சூப்புக்கு ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி தரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ சுவையான சூப் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. வாழைத்தண்டு சூப் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.